2 வருடங்களுக்கு பிறகு அஜித் ஃபேன்ஸ்க்கு கிட்டத்தட்ட ஒரு கெடா விருந்து காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். எஸ், விடாமுயற்சி திரைப்படம் ஒரு வழியா இன்னைக்கு தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகி இருக்கு. கடைசியா 2023ஆம் ஆண்டு துணிவு ரிலீஸை பார்த்ததுக்கு அப்புறமா அடுத்தடுத்து நிறைய திரைப்படங்கள் வந்துச்சு போனுச்சு. ஆனா அஜித் படத்தை மட்டும் காணுமே அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு கடந்த பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆயிடும் அப்படின்னு எதிர்பார்த்து அன்னைக்கும் தள்ளி போய் ஒரு வழியா இன்னைக்கு இந்த திரைப்படம் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகி இருக்கு. ரசிகர்கள்லாம் திருவிழா மாதிரி கொண்டாடி தீர்த்துக்கிட்டு இருக்காங்க. மகிழ் திருமணியோட இயக்கத்தில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த திரைப்படத்தில் அஜித்துக்கு ஜோடியா த்ரிஷா நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் ஹாலிவுட்ல 1997ஆம் ஆண்டு ஜோனதன் மாஸ்ட்ரோ அப்படின்றவருடைய இயக்கத்தில் வெளியான பிரேக் டவுன் திரைப்படத்தினுடைய அதிகாரப்பூர்வ ரீமேக்காக வெளியாகி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. எப்போதுமே கோலிவுட்ல கிங் ஆஃப் ஓப்பனிங் அப்படின்னா அது அஜித் குமார் அவர்கள் தான். அதுவும் 2 வருஷம் கழிச்சு ஒரு படம் வருது அப்படிங்கிறப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் விமர்சனங்கள்லாம் தாண்டி இந்த திரைப்படத்தின் முதல் நாள் வசூலை 100 கோடி எட்டும் அப்படின்னு சொல்லிட்டு திரைப்பட ஆர்வலர்கள் சொல்லியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரியே பெரும்பாலான தியேட்டர்களில் இந்த படத்துக்கு FTFS ஷோ கம்ப்ளீட்டா ஹவுஸ்ஃபுல் ஆயிருக்கு. அடுத்த ஒரு வாரத்துக்கிட்ட டிக்கெட்டே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரசிகர்கள் படத்தை கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்கிற இந்த நிலையில ஒரு சில தியேட்டர்களில் போயிட்டு இயக்குனர் மகிழ் திருமேனி, ஆரவ், நடிகை த்ரிஷா உள்ளிட்டோர் அந்த படத்துக்கான ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றதையும் பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. படத்தினுடைய ரஷ் வெர்ஷனை ஆல்ரெடி பார்த்துட்டு அஜித்குமார் அவர்களுக்கு இந்த திரைப்படம் ஆல்ரெடி ரொம்ப பிடிச்சிருச்சாமா, மகிழ் திருமணி கூட சேர்ந்து இன்னொரு படம் பண்ணலாம் அப்படின்ற லெவலுக்கு கமிட் ஆகக்கூடிய அளவுக்கு இந்த திரைப்படம் பயங்கரமா வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எது எப்படியோ 2 வருஷம் கழிச்சு ஸ்கிரீன்ல அஜித்தை பார்க்க போற ரசிகர்களுக்கு அஜித்குமார் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம படம் வர்ற அன்னைக்கு தான் ஃபெஸ்டிவல் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு தான் உண்மையான திருவிழா அப்படின்னு சொல்லணும்.